வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/3/2026 மாசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மனதில் ஏதோ ஒரு பறி கொடுத்தது போல் யோசனை யோசனை யோசனை, தூக்கத்தை கெடுத்துக்கொள்வது, எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் இருப்பது வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு 2 நிமிஷம் பாசிட்டிவ் வைப்பை ஏற்றுக்கொண்டு அன்றாட பணிகளை ஆரம்பிங்கள். இல்லை என்றால் நரசிம்மர் கவசத்தை கேட்டுவிட்டு இன்று ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் நன்மையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ராகவேந்தருடைய மூலமந்திரத்துடன் இன்றைய காரியங்களை ஆரம்பிப்பது ரிஷபத்துக்கு சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து சுப செய்திகளாக காணப்படும். குருவின் பார்வை இருப்பதனால் டக்கு டக்கென்று நல்ல செய்திகள் வரும், சுப செய்திகள் வரும், அனுகூலங்கள் காணப்படும். இடமாற்றத்திற்கும் தொழில் மாற்றத்திற்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் வியாபார மாற்றத்திற்கும் ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுப காரியங்கள், சுப செலவுகள் குடும்பத்திற்கு செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தர்க்கங்கள் முறிவதற்கும் வெள்ளைக்கொடி காட்டினாலே குடும்பத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரிலும் படிப்பிலும் ஏற்றங்கள் கண்டிப்பாக காணப்படுவதும், பயணங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் யோகத்தையும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனம் விட்டு பேசுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், சுப செய்திகள் டக்கு டக்குன்ற கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும்
காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி, இடம் விட்டு இடம் போகக்கூடிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த சிக்கல் ஒன்று ரொம்ப நாட்களுக்கு பிறகு தீரக்கூடிய அமைப்பு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு, தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம், வியாபாரத்தில் பெரும் முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் நம்பிக்கை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். விநாயகரை நினைத்து ஒரு சிதற்காய் வெடித்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய புது விஷயங்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் தடைகளை தவிடுபடியாக்கி எதிர்பார்த்த நல்ல விஷயங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனசஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழிலில் அற்புதமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பென்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.